தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. ஒரு திருநாவுக்கரசு சிறந்த பேச்சாளர் தான் எங்களுடைய வாதத்திலேயே அதை நிரூபித்திருக்கிறாங்க. அடுத்து அலட்சியமைங்கிற அணியினுடைய தலைவர் அறிவுறுத்தி தாமோதரன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, அலட்சியத்திற்கும் மாணவர்களுக்குமான ஒரு விஷயம். நம்ம பேச போகும்போது நடுவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எப்படிலாம் பேசினாலும் எந்த பக்கமும் அலட்சியப்படுத்தாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் அலட்சியமா இல்லைங்கிற இதற்கு முன்பே நாம ஒரு போராட்டம் பண்றதுக்கு பதிலாக சமூகம் சீரழிகிறது அப்படிங்கிறதுக்காக இன்றைய சமூகம் சீரழிவதற்கு திரைப்படமா கோயிலான ஒரு இது இருந்துச்சு. அப்போ பாக்கிறதுக்கு ஒரு பாட்டு போடுவார். அது எப்படி போடுவார்னா ஒரே டான்ஸ் தான். அஞ்சி ஒரு நேரம் வந்ததொரு தாகம் ஏதோதோ அப்படின்னு. அது என்னன்னா அது ஒரு டான்ஸ் இல்லை, அது ஒரு எக்ஸசைஸ். ஆனா அதை நம்புறதுக்கு இன்னைக்கு ஏராளமா இருந்தாங்க. அப்போ அதுல சமூகம் சீரழிஞ்சிச்சு. அதை தட்டு அடுத்தது போனுச்சு, கோயிலுக்கு போனுச்சு. அவன் பொழுதாக தள்ளிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்குதான் அந்த பட்டையை நாமும் போட்டோம். பட்டையை நாமும் அதுக்கு தான் போட்டோம். நடுவர்கள் கவனிக்க வேண்டியது அலைச்சத்தினுடைய உச்சாணி கொம்புக்கு போனதால தான் அதெல்லாம் சொல்லும். இந்த பட்டநாமம் போட்டப்போ 30 நாள் ஒரு அது அது உங்களுக்கு என்னன்னு 30 நாள் முடிஞ்சு போச்சு. அது ஒன்று இருக்கு, அது தெரியல. அது முடிஞ்சு போச்சு. இப்போ 33ன்னா நாங்கள் உற்சாகம் ஆகிட்டோம். முன்னெல்லாம் நாங்கள் பண்ணினதெல்லாம் அதை முடிச்சுட்டு இப்போ வேற மாதிரி ஆகிட்டோம். இப்போ கலகலப்பாக கொண்டு போகிறதுன்னு முடிஞ்சுட்டோம். ஏப்பா நீ எப்போ பார்த்தாலும் துக்காகாரிய மாதிரி அதை தான் நான் பொருள் சொன்னேன். அது கூட நடுவில் சொல்லலை. அதான் அதுக்காக 30 நாள் முடிச்சுட்டு 33 தான் ஒரு கொண்டாட்டு போயிட்டோம். நான் நினைச்சேன் இந்த ஊதியத்திற்கு வந்த போது நான் நினைச்சேன், ஒரு நாள் உணவை ஒழியென்றாய், 2 நாளைக்கு 7 இடும்பகூர் என்பயிரே உன்னோடு வாழ்தல் அரிது அரிது அரிது. நான் வயிற்றாலதான் இங்க வந்தேங்கிறது நடுவருக்கு தெரியும். இல்லைன்னா உங்க வயிற்றையும் அடிக்கும். வயிற்றில் அடிக்கிறது சொல்றதுக்கு என்ன காரணமா, ஊழியர்களை அலட்சியப்படுத்துவது, இப்படி திரிசால சூழ்ச்சியை அலட்சியப்படுத்துவது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதான் நடுவர்கள் திரும்ப சொல்லிட்டே இருந்தோம். அதெல்லாம் ஒரு நாள் உறவைன்னு சொன்னோம். இங்க வருகிற இந்த அத்தனை பேர்களும் ஒரு செம்மார்ந்த நிகழ்ச்சியோட நிமிர்ந்து வணக்கம் சொல்லணும். யானை தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லக்கூடாது. அது தலை குனிஞ்சு வணக்கம் சொன்ன ஆட்சி வரலாறுலாம் தெரியும். தெரியுங்களா? தெரியும். அது அவர் அப்படி போயிட்டார். அப்படி போயிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு அவர் முகமுடி பண்ண மாதிரி போயிட்டார். இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, நாங்க தலைமுடிய விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. இங்க எல்லாம் தலைமுடி இருக்கு. இங்க எல்லாமே போக்குவரத்து தொழிலாளி இருக்கிற அத்தனையும் தலை குனிஞ்சு கிடக்கு. அலட்சியத்தினுடைய உச்சம். அலட்சியத்தினுடைய உச்சம். அலட்சியம் என்பது ஏதோ அரசியல் இல்லாமல் வரவில்லைங்கிறதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம். அப்படி பார்க்கும்போது எப்போதுமே ஒரு ஆட்சி வந்ததுன்னா எதிர்வினை ஆற்றத்திற்கு ஒரு பத்திரிகை தர்மம் இருந்துச்சு. அப்ப கொடுத்தாரு ஜவஹர்லால் நேரு. இப்படிலாம் நாரினம்மன் பிளாட்டு மும்பையில, அப்ப பம்பாயில கொடுத்தாரு. அப்பெல்லாம் கருத்து சுதந்திரத்தை சொல்ல சொன்னாங்க. நீ கருத்து சுதந்திரத்தை சொல்வதற்கு இன்றைய காலத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நசுக்க கொடுங்க. அதுவும் ஒரு அலட்சியம். ஆட்சியாளர்கள் நம்ம எந்த கவனத்தில் கொண்டு சேர்க்கலாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அலட்சியமா போயிட்டு அது போராட முடியல. அதை என்ன நினைச்சுட்டாங்கன்னா, அதானி ஒரு 40% எடுத்துக்கிட்டாரு, முகேஷ் அம்பானி. இவரு ஒரு முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அதானி கொண்டு போயிட்டார். அதை இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க. அதோட அலட்சியம் என்ன? மக்களை பற்றி கவலைப்படாமல், ஊழியர்கள் பற்றி கவலைப்படாமல் அலட்சியமாக இருக்கலாம் என்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அலட்சியம் என்னன்னா, இருக்கிற ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 16% நலிவடைந்தவர்களாக ஆக்கிவிட்டார்கள் இந்த அரசு. இந்த மாறி வந்த அரசுகள் நலிவடைந்து விட்டார்கள். நலிவடைந்து வந்துட்டா இப்ப தற்போது என்ன 42% உதயந்து போச்சு. இது அலட்சியத்தினோட உச்சாரணம் தானே. இந்த அலட்சியத்திற்கு யார் காரணம்? ஆட்சியாளர்களும் தொழிலாளிகளை பிரிச்சாலும் சூழ்ச்சியாலும் அந்த அலட்சியம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுல இப்ப அங்க போயிட்டு மத்திய அரசுக்கு போனாலும் மாநில அரசுக்கு வாங்க. உள்ளூர் அரசியல
49 தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு 19 செப்டம்பர் 19 துவங்கப்பட்ட கட்சி 18 ஆண்டுல அது ஆட்சிக்கு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதுக்கு படாத பாடுபடும். அதுக்கு அலட்சியம் தான் காரணம். மக்கள் விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் அதுக்கு காரணம். அலட்சியம் தான். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, தொழிலாளிக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இப்படி அலட்சியங்கள் அதிகமாக இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்ககிட்ட ஊடகம் இருக்கு. நேற்று தீர்ப்பு வந்ததுதான் சொன்னிச்சு, ஊடகங்களையும் மறுக்காதீங்கன்னா. ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் பற்றி இருக்கு. மத்திய அரசு இருக்கு, மாநில சர்க்கார் இருக்கு. இவங்கெல்லாம் அலட்சியப்படுத்துறது. நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகத்தையும் இந்த வலைதளத்தையும் தடை செய்து விட்டார்கள். இப்ப இருக்கிற முடிவுகளை தடை செய்துட்டாங்க. காரணம், இந்த மாதிரி தடை செய்வதால் தான் நம்முடைய சக்தியான போராட்டங்கள் போக மாட்டேங்குது. இம்மாதத்துல இவரு நம்ம தலைவர் ஒன்று சொல்றாரு, நம்ம உயர்ந்துட்டோம், மேம்பட்டுட்டோம், வரலாறுல வந்துட்டோம், 11.50% வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா எதுல வந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லல. எங்க பார்த்தாலும் நெருக்கடியாக இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது, போக்குவரத்து நசுக்குவதில் இருக்கிறது. செம்மாறுன்னு வணக்க சொன்னது அவர் எடப்பாடி அப்படி போனாருன்னு சொன்னேன். இப்ப இருக்கிறவர் தலைகுண விட மாட்டான்னு சொன்னதுக்கு அதை இவரை தான் சொன்னேன். இப்ப இவர்கள் எல்லாரும் இந்த இருக்கின்ற உழைப்பாளிகளை அத்தனை பேரும் அலட்சியமாக பார்க்கிறார்கள். அலட்சியத்தின் காரணத்தால் தான் நமக்கு இதெல்லாம் நடைபெற மாட்டிருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு பின்னாடியும் அணிவகுத்து நிற்கிறாங்க. அது ஒரு இது மாதிரி ட்ரெயின் மாதிரி நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் வெளியில வர்றத பார்த்தா அவங்களுக்காக போராடுவதற்காக தான் இந்த மாதிரி நம்ம அலட்சியமாக இருக்கிறீர்கள். தொழிலாளியும் இருக்கிறீர்கள், இந்த நிர்வாகம் இருக்கிறது என்று சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்ப இவங்கெல்லாம் அறிவு சார்ந்த அதிகாரிகளா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அறிவு சார்ந்த அதிகாரிகள் தான் இந்நேரம் அறிவோடு இந்த போக்குவரத்துறை 30 நாள் 33 நாள் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கண்டுகொள்ளாத இருக்கிற அரசு அலட்சியமாக இருக்கிறது. அந்த அலட்சியத்தை போக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தாமோதரன் குறிச்சி வச்சிருந்தெல்லாம் பேசிட்டார். பேப்பர்ல ஒன்று இல்லை, ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சார். அலட்சியம் காரணங்கிறது அரசாங்கம் மட்டும் கிடையாது. இந்த அரசாங்கத்தை கொள்கையால் பாதிக்கப்பட்டு இங்க உட்காராம உள்ள இருக்கிறாங்க இல்லையா, ஒட்டுமொத்த தொழிலாளர்களோட அலட்சியமும் இந்த போராட்ட நிறுத்திப்பு காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் அவருடைய தரப்பு வாக்கு நியாயப்படுத்தியிருக்கிறாரு. அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் ஆணவம் தான் காரணங்கிற வகையில் அவருடைய